அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஈத் முபாரக். ஈத்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் முதல்ல ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோன் தான். கோன் வாங்கணும், மெஹந்தி போடணும், இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது. நான் இங்கே துபாயில் எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ரோசஸ் ஹென்னா துபாய்ன்னு சொல்லிட்டு ஆர்கானிக் கோன் வந்து செல் பண்ணுறாங்க. கோனாக இருக்கட்டும், நெயில் கோனாக இருக்கட்டும், ரெண்டுமே அதோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா தின்னா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் 5 dirhamsக்கு வந்து கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்கானிக் ஹென்னா கோன்ஸை வந்து வாங்கிக்கோங்க. இந்த இதுக்கு என் வீட்டுக்கு இன்னைக்கு யார் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, என் அண்ணன் ஃபேமிலி தான் வந்து வந்திருக்காங்க. இப்போதான் என் அண்ணன் பையனுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. கடைசியாக நோம்பப்ப வந்தது தான். சரின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்டை கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக வெளியில் அனுப்பிச்சிருந்தேன். அவங்களும் வந்துட்டாங்க. ஆக்சுவலி டீ போகிறதுக்கு கூட வீட்டில் பால் இல்லை. ஸோ அதுக்காக மெயினாக அனுப்பிச்சிருந்தேன். அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாமும் வாங்கிட்டு வர சொல்லி. ஆக்சுவலி என் அண்ணன் ஐலீனுக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஸ்கேட்டிங் ஷூ. ஸோ அதான் என் ஹஸ்பண்ட் வந்தோடனே காட்டியாவது. ஐலின் சர்ப்ரைஸ் பார்த்தீங்களா? ஐலின் சர்ப்ரைஸ் பார்த்தீங்களா? நேத்தி பார்த்த மாதிரி இல்லை. ஐலின் இவ்வளோ நேரம் போட்டுட்டு தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக ஐலின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே எங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க ஸ்கேட்டிங் ஷூ வேணும்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் தான் வந்து சரி உன் பர்த்டேக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு கிஃப்டாகவே வந்து அமைஞ்சிருச்சு. என்ன ஏதோ என் ஹஸ்பண்ட் புதுசாக ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு, என்னன்னு பார்ப்போம். ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஃபலாஃபில் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். பட் இது அதிலே பார்த்தீங்கன்னா ஃபலாஃபில் சாண்ட்விச் மாதிரி, அதுவும் மினி சாண்ட்விச் மாதிரி இருக்குது. இதில் வெறும் ஃபலாஃபில் மட்டும் இல்லை, ஒன்றுத்தில் வந்து எக் இருக்குது, ஒன்றுத்தில் ஃபலாஃபில் இருக்குது, ஒன்றுத்தில் வந்து ஃபூல் இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்குது. பாவம் என் அண்ணன் வந்து 1 hour ஆக போகுது, இன்னும் வந்தவங்களுக்கு டீ கூட கொடுக்கல. சரி ஃபஸ்ட்டு டீயே போட்டுருவோன்னு சொல்லி பால் எடுத்து ஊற்றிட்டு இருந்தேன். இப்போலாம் பயங்கர ஹாட்டாக இருக்குதுங்க. கிச்சனில் நின்று வேலை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹாலில் ஏசி போட்டுட்டு தான் வந்து கிச்சனில் வேலை பார்க்கவே முடியுது. புதுமையாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணனே எல்லாரும் கடகடன்ட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே வெஜ் ஐட்டம் இல்லையா, கொஞ்சம் நமக்குலாம் வந்து சிக்கனை உள்ளே வச்சா தான் வந்து ஹெவியாக இருக்கும். பட் எனக்கு ஃபலாஃபில் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஒரு ஷாப்லேருந்து வாங்குவோம், பயங்கர கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கிட்ஸ்லாமும் பார்த்திங்கன்னா எல்லாரும் சூப்பராக சாப்பிட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. சரி கையோட டீ போட்டு கொடுத்துருவோம். மம்மி டாடிலாம் பார்த்திங்கன்னா அபுதாபி போயிருக்காங்க என் சின்ன அண்ணனோட வீட்டுக்கு. இந்த வீக்கெண்ட் வந்து சின்ன அண்ணன் வர முடியல, ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ஸுக்குலாம் வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. நான் என்னோட ஹவுஸ் டூர் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கீழே பெட்டு போட்டிருக்கிறதுனால எல்லாரும் இங்கே உட்கார தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பாருங்க எல்லாரும் இங்கே உட்காந்து தான் வந்து டீ குடிச்சாவது. ஐலினுக்கும் குசலுக்கும் அர்ஷும் ரேயாவும் வந்துட்டா போதும், சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது. நான் பார்த்தீங்கன்னா நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி ஒரு சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் தான் வந்து செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு வெளியிலேயே. திடீர்னு ஒரு பிளானை போட்டாங்க, நீ சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு முடி, நம்ம வெளில போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே மால்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. சரி போயிட்டு அப்படியே வந்து செக் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஏதோ பக்கத்தில் உள்ள ஜஹியா மாலுக்கு தான் போகிறோம் அப்படின்ட்டு நினச்சா கடைசியில் மிர்திஃப் மால் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் டிஃபன் சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இருக்குது. பட் நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை. மிர்திஃப் கிட்ட போனால் அவ்வளோ ஒரு டிராஃபிக்கு, அங்கேயே ஒரு 1/2 hour போயிடுச்சு. ஏன்டா வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்க்கிங்க்கும் சுத்தமாக பிளேஸே கிடைக்கல. நாங்களும் சுற்றி வரோம், ஒரு பிளேஸ் கூட கிடைக்கல. அப்புறம் நானும் பாபியும் மட்டும் இறங்கிட்டோம். அவங்கெல்லாம் காரில் தான் இருக்கிறாங்க. சரி நம்மளாச்சும் போயிட்டு ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் சிட்டி சென்டர் தான் வந்து தேடி போயிட்டு இருந்தோம். பட் போகிற வழியிலே காதின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் பார்த்தோம். பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. எல்லாம் ஹஸ்பண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா வெளியில எல்லாம் உட்காந்து கிடக்குறாங்க காத்துக்கிட்டு. அப்படி என்னடா ஆஃபர் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தோம். எல்லாம் பார்த்திங்கன்னா தரையிலே கொட்டி கிடக்குது. ஒன்றுமே வந்து செலக்ட் பண்ண முடியல. மெயினாக எங்களுக்கு எடுக்கிற ஐடியாவும் இல்லை. ஏன்னா எனக்கும் சரி பாபிக்கும் சரி ட்ரெஸ்லாம் இருக்குது. நாங்கள் மெயினாக வந்ததே எங்களோட ஹஸ்பண்ட்காக தான். இங்கே பாருங்கள் எல்லாம் எப்படி கீழே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் பில்லிங் ஏரியா அதை விட மோசம்.
வந்துட்டோம். எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு பாருங்கள். 50% வந்து ஆஃப் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ க்ரௌடு. நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே தான் வந்து சென்டர் பாயிண்ட் இருந்துச்சு. மெயினாக அர்ஷுக்கு ஷூ பார்க்க தான் அவங்க வந்தாங்க. அப்படியே எனக்கும் வந்து ஷூ வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி நம்மளும் பார்ப்போம்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சேன். ட்ரெஸ்ஸு வாங்குறோமோ இல்லையோ இருக்கிற ட்ரெஸ்ஸை வேடிக்கை பார்க்குறது தான் நம்மளோட வேலை. சென்டர் பாயிண்டில் ட்ரெஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் ஆஃபர் போட்டு என்ன பிரயோஜனம்? ஆஃபர் போகவே நமக்கு விலை ஜாஸ்தியாக தான் தெரியுது. நான் லாஸ்ட்டு ரம்ஜானுக்கே ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு பக்ரீத்துக்கு. ஸோ அதுதான் வந்து போட போகிறேன். இப்போ ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த டாப்லாம். பட் ப்ரைஸ் சூப்பராக இல்லை. ஸோ அதனால் நம்ம அப்படியே வந்து மாட்டிடுவோம். ஐலீனுக்கு ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வாங்க வேண்டிய வேலை இருக்குது. வெறும் ட்ரெஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. மற்றபடி பேங்கிள்ஸோ பேண்டோ எதுவுமே இல்லை. சரி அதெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி எதுவுமே இல்லை. நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த மாதிரி கட் ஷூ டைப்பில் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இந்த மாதிரி போடுறதே வந்து விட்டுட்டேன். எனக்கு இதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வாக் பண்ணால் வந்து பெயின் வந்துடுது. ஸோ அதனால் ஸ்கெச்சஸ் அந்த மாதிரி ஷூஸ் தான் யூஸ் பண்ணுறது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுப்போமேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பட் என்னோட சைஸ்க்கு வந்து எதுவுமே இல்லை. ஷூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் என்னோட சைஸ்க்கு எதுவுமே இல்லை. கேட்டால் இது வந்து சின்ன பிள்ளை செக்ஷனாக அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் R&Bயில் பார்த்தீங்கன்னா குசலுக்கு ஒரு 3 டிஷர்ட் வந்து எடுத்தேன். சிம்பிளான டிஷர்ட் தான். பட் ஆஃபர் நல்லா இருந்துச்சு. 10 dirhams தான் ஒரு டிஷர்ட்டு. ஸோ அதனால் 3 டிஷர்ட் அவனுக்கு எடுத்துகிட்டு அப்படியே கேரிஃபோர் வந்துட்டோம். பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சன்ஃப்ளவர் ப்ரோட்டீன் பிளிஸ் அந்த மாதிரி நிறையா சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளாக்ஸீட் ப்ரோட்டீன் பிளிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் கூட நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி வச்சுட்டு சாப்பிட்லாம். ஹேசல்நட் ப்ரோட்டீன் பிளிஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த டார்க் சாக்லேட் ஆல்மண்ட், அப்புறம் வந்து கேஷ்யூவில் அதே மாதிரி சாக்லேட் கேஷ்யூலாம் வந்து இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரீசெண்டாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ரொம்ப பயங்கர லேட் ஆகிடுச்சு. ஒழுங்காக வீட்டிலே இருந்திருக்கலாம், நிம்மதியாக சாப்பிட்டுட்டு கதை பேசிட்டு கிளம்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். போனதுக்கு அர்ஷுக்கு ஒரு ஷூ வாங்கினாங்க. நான் குசலுக்கு 3 டிஷர்ட் வாங்கினேன். அவ்வளோதான். வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறப்பே பார்த்திங்கன்னா மணி வந்து 12:30 ஆகிடுச்சு. என்னோடய சிக்கன் நூடுல்ஸும் நல்ல வேலை ரெடியாக இருந்துச்சு. ஸோ போனோடனே ஹீட் மட்டும் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வச்சுட்டேன். எல்லோரும் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு அண்ணனும் கிளம்பிட்டாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. எனக்கு இன்றைக்கி வந்து மெடிக்கல் வந்து பண்ணணும். ஆக்சுவலி நான் வந்து 2 years முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து ரினிவல் பண்ணணும். அதுக்கு வந்து மெடிக்கலும் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இங்கே முஹைஸ்னால உள்ள மெடிக்கல் ஃபிட்னஸ் சென்டருக்கு வந்து வந்திருந்தோம். கிட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல்லாம் இருக்காது. வெறும் அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ எனக்கு மட்டும்தான் வந்து பண்ணணும். நான் மட்டும்தான் உள்ளே போனேன். ஹஸ்பண்ட்லாம் வெளில தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டோக்கன் நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ என் நம்பர் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். போன வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஏன்னா ரினிவலுங்கிறதுனால வெறும் பிளட் டெஸ்ட் மட்டும்தான் பண்ணாங்க. எக்ஸ்ரேலாம் எடுக்கல. நேற்றுக்கு லெஃப்ட் ஓவராக இருந்த நூடுல்ஸை மார்னிங்கே எல்லாம் சாப்பிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். லஞ்ச் பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடல. ஸோ அதனால் எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட்டை கேட்டிருந்தேன். அதனால் இந்த ராயல் ஃபலூடா வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபலூடா வாங்கலை. நானே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் பர்கர் வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஃபலூடா பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒருவேளை ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றதுனால அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன நிம்மதியாகவே சாப்பிட விடாமல் ஷேரிங் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி நான் ஷேர் பண்ணுறேன், அப்போ எனக்கும் பர்கர் சேர்த்து வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். சமா அல் ஜஹ்ரான்னு சொல்லிட்டு முவிலால தான் இருக்குது ஷவர்மா கெஃபே. அங்கே தான் வந்து இந்த ராயல் ஃபலூடா வாங்கியிருந்தோம். வெறும் 12 dirhams தான். பட் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் பேஸ்கெட் கேஃப்டேரியா தான் வந்து போயிருந்தோம். இங்கே நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பர்கர் சாப்பிட்ருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மெயினாக வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஸோ அதே தான் வந்து இப்பயும் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து 4 பர்கர் பார்த்தீங்கன்னா வெறும் 20 dirhams தான். ஸோ ஈச் பர்கர் வந்து 5 dirhamsனு வச்சுக்கலாம். இது வந்து பொட்டேட்டோ பர்கர் பன்ஸில் வந்து செய்கிறதுன்னு வந்து சொல்கிறாங்க. நார்மல் பர்கர் பன் கிடையாது, பொட்டேட்டோ பர்கர் பன். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சார்கோல் ஃப்ளேவரில் சிக்கன்லாம் வந்து பிச்சு போட்டு உள்ளே வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் கிட்ஸுக்கெல்லாமும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட் ஆகிடுச்சு. ஸோ ஷவர்மாக்கு பதிலாக இதே வாங்கி சாப்பிட்டுக்கிறது. எங்களோட லஞ்ச் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு இப்படி தான் முடிஞ்சிச்சு. ஃபலூடாவும் பர்கரும் வச்சு முடிச்சாச்சு. ஆக்சுவலி என்னோட சாச்சி பார்த்திங்கன்னா காலையிலே கால் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வாங்க, நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா கார் வாஷ் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வந்து இறக்கி விட்டுட்டு அவங்க வந்து கார் வாஷ் பண்ண போயிட்டாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஐலினுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க்கு, அப்புறம் எனக்கு தொழுகிற வேலைலாம் இருந்துச்சு. சரி அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் தொழுது முடிச்சுட்டேன். பட் என் ஹஸ்பண்ட் வரவே லேட் ஆகிடுச்சு. 7 மணிக்கு தான் வந்தாங்க. நாங்கள் கிளம்புறப்பே 7:15 ஆகிடுச்சு.
நாளைக்கு வேறு ஸ்கூல் இருக்குது, சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருந்தேன். எங்கள் சாச்சி பார்த்திங்கன்னா ரஷீதியாவில் தான் இருக்காங்க. ஸோ போகிறதுக்கு எப்படியும் 25 மினிட்ஸ் ஆகும். அதனால் அங்கே போய் ரீச் ஆகிறப்பே பார்த்தீங்கன்னா 8:05 ஆகிடுச்சு. நேரம் பார்த்து என் ஹஸ்பண்டுக்கு வேறு வேலை வந்துருச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து எங்களை சாச்சி வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சாச்சினா வேறு யாரும் இல்லை, என் அம்மாவோட சிஸ்டரை தான் வந்து சாச்சின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி காலான்னு சொல்லணும், பட் சின்ன வயசுலேருந்து சாச்சி சாச்சின்னு சொல்லி பழகிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ ஃப்ளாட்டு தான். ஸோ கிட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்து ஃபுல்லாக ஃபோன்லேயே தான் வந்து முழுங்கி கிடந்தாங்க. கடைசியில் என் ஹஸ்பண்ட் தான் வரலன்னு சொல்லிட்டு சாச்சி வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. என் அண்ணன்லாமும் வந்திருந்தாங்க. ஸோ நான் ரிட்டன் வந்து என் அண்ணன் கூடயே வீட்டுக்கு போயிடுற மாதிரி தான் வந்து பிளான் இருந்துச்சு. அப்படியே உட்காந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் கதை தான் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் சாச்சி பார்த்தீங்கன்னா எங்களுக்காக ஏதோ வெரைட்டியாக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எல்லாத்துக்கும் நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, வேலை இருக்குது, சாப்பாடை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில் என்னடா என்னோட ஹஸ்பண்ட் வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக கால் பண்ணி நான் வரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. கரெக்டாக சாப்பாடு வைக்கிறப்ப வந்துட்டாங்க. என் அம்மாவோட சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மும்பையில் தான் அவங்க வந்து இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மும்பை ஸ்பெஷல் தான், பாவ் பாஜி தான் வந்து செஞ்சுருந்தாங்க. அப்புறம் கீமா புலாவ் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் கடையிலேருந்து வேற கிரில் சிக்கன் வேற வாங்கி வச்சிருந்தாங்க. அப்புறம் கிட்ஸுக்காக சிக்கன் நக்கெட்ஸ் எல்லாமும் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சூப்பராக சாப்பிட்டு ஒரு 10:45 ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. இப்படி தான் எங்களோட வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.